எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஷர் குக்கரில் எப்படி ஒரு சிம்பிளாக சோயா மின்ட் புலாவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு மினி சாய் சங்க்ஸ் இங்கே கிடைக்கும் எனக்கு. அதை நான் 30 நிமிஷம் வெந்நீரில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். கூடவே 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை நல்லா அலம்பிட்டு ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் பச்சை தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு நம்ம க்ரீன் கலர் பேஸ்ட் பண்ணணும் புதினாவை வச்சு. அதுக்கு ஒரு கட்டு புதினா வேணும் நம்மளுக்கு. அந்த இலை காம்பெல்லாம் எடுத்துகிட்டு இலையை நல்லா அலம்பி எடுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி, கிராம்பு, ஏலக்காய், பட்டை, கல்பாசி, தேங்காய், கொஞ்சமாக கரம் மசாலா, பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறோம். இதுக்கு நம்மளுக்கு தக்காளியோ வரமிளகாவோ இல்லை சில்லி பவுடரோ தேவைப்படாது. இது அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ப்ரெஷர் குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டு, அகெயின் இதுக்கு தேங்காய் எண்ணெய் நல்ல ஒரு வாசனையும் ஃப்ளேவரும் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக சேருங்க. தேங்காய் எண்ணெயில் 1 மீடியம் சைஸ் வெங்காயம், அதாவது ஒரு 3/4 கப் அளவுக்கு நறுக்கின வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா இந்த அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கோங்க. நான் எப்போயுமே மிக்சர் ஜார்லேருந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணியை போட்டு அலம்பி அதையும் சேர்த்துருக்கேன் நான். ப்ளஸ் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, இல்லை தேவையான அளவு உப்பு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. நீங்கள் வதக்க அந்த தண்ணியும் வற்றிடும். இப்போ அந்த சோயா சங்க்ஸ் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு அதை சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் பெரிய சாய் சங்க்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை பாதியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது நல்லா போட்டு கிளறினதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு தண்ணி, அப்புறம் நம்ம பாஸ்மதி அரிசி அதுலேருந்து தண்ணியை எடுத்துகிட்டு அதையும் சேர்த்து ஒரு விசில் விட்டால் போதும். உங்களுக்கு உங்களோட பாஸ்மதி அரிசி நல்லா பழைய அரிசி அப்படின்னா நீங்கள் தாராளமாக 2 விசில் விடலாம். என்னோடது கொஞ்சம் புது அரிசி, அதனால் நான் 1 விசிலோடையே எடுத்துட்டேன் நான். அதுக்கப்புறமா ஃபோர்க்கை வச்சு லைட்டாக ஃப்ளஃப் பண்ணிவிட்டு கிளறினீங்கன்னா நல்லா உதிரியாக வந்துடும். நான் இது சூடாகவே கிளறினதால் பார்க்குறதுக்கு அப்படியே சேர்ந்துருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நல்லாவே உதிரியாக தான் வந்திருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.